ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியா இல்லை பிடெக்கா. நிறைய பேர் கேட்குறாங்க பிஎஸ்சி படிச்சா என்ன வேலை கிடைக்கும், பிடெக் படிச்சா என்ன வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தெல்லாம் இந்த வீடியோ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க எல்லாரும் பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பிஎஸ்சியா இல்லை பிடெக்கா, இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி தான். பிஎஸ்சியை பொறுத்தவரையும் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இது ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். அதே மாதிரி பிடெக் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இது டெக்னாலஜி ஒன்றா நீங்கள் படிக்கிறதுக்கு போனீங்கன்னா நீங்கள் பிடெக் பிஇ அந்த மாதிரியே அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரியே ஒரு டீச்சிங் லைனில் போறீங்க, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய போட்டித் தேர்வுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாணவர்கள் என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நான் வந்து டெக்னாலஜி ஒன்றா படிக்கிறேன், அதாவது புதுசாக நான் தயாரிக்க போகிறேன், அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் போகலாம். அதுக்கு தனியாகவே நான் வீடியோ போடுறேன், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 30 to 45 தான் ஃபீஸ், சரிங்களா. வருஷத்துக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 to 45 தான் வருஷத்துக்கு ஃபீஸே, அவ்வளோதான் ஃபீஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிடெக்கோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 40 இருந்து 4 லட்ச ரூபா வரையும் ஃபீஸ் வாங்குறாங்க. எல்லா காலேஜ்லையும் 40 இருந்து 4 லட்ச ரூபா வரையும் ஃபீஸ் எல்லா காலேஜ்லையுமே வாங்குறாங்க தோராயமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாம் ரெண்டுத்துக்கும் சேலரி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்சி படிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா வரையும் சேலரி வாங்குறாங்க. ஏன் சார் இவ்வளோ லட்சம் அவங்க சேலரி வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ போனோடனே ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் எல்லாத்துக்குமே 20,000 கொடுக்க மாட்டாங்க. காமனாக ஒரு 15 to 16 அந்த ரேஞ்சுக்கு தான் அமௌண்ட் சேலரி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு 3-4 வருஷமா நீ ஒர்க் பண்ணுறீங்க, 5 வருஷமா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேலரி நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. அதே மாதிரி இப்போ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க. எல்பிஏ முதற்கொண்டு 4 எல்பியிலேருந்து 8 எல்பிஏ வரையும் பிடெக் படித்தவங்க வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20,000 ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவாங்க, சரிங்களா. அதே சேலரி அவங்களுக்கு கடைசி வரையும் இருக்குமான்னு கேட்டால் அது டவுட் இல்லை, கடைசி வரையும் இருக்காது. வருடங்கள் போக 25, 30, 45, 50, 60, 70 1 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரையும் அவங்க வந்து சேலரியை ஏர்ன் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து இதுக்கு பண்ணுறாங்க. இந்த டியூரேஷன் பார்த்தா 4 வருஷம். பிஎஸ்சிக்கும் பிடெக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜினியரிங் 4 வருஷமா பிஎஸ்சி 3 வருஷத்துல முடிச்சுட்டு அவங்க கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகிடும். அப்படின்னா ஒரு வேலையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை பார்த்து அவங்களுக்கு திறமையை வளர்த்துப்பாங்க. ஆனால் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் போவாங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக நம்ம பிஎஸ்சிக்கு சொல்லலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி என்னென்ன கம்பெனி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பொறுத்தவரையும் சிப்லா, ஐபிஎம், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், பல இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகலாம். பிரிட்டானியா அந்த மாதிரி ஒரு ஃபுட் வெரைட்டி இதுக்கு போகலாம், கம்பெனிக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம், சிப்லா, ஐபிஎம் சொல்லிட்டு அந்த கம்பெனி நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேலைக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ HCL, அமேசான், ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட், ஃபுட் கம்பெனி, ஐடி கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். அது தவிர்த்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இன்ஜினியரிங் படிச்சா ஐடி கம்பெனி வேலைக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவில், மெக்கு, எந்த ஒரு ஐடி கம்பெனியில் என்ன ஒரு இது படித்தாலும், இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போகலாம், சரிங்களா. நீங்கள் என்ன கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போகலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்கணும் பார்த்தா லாங்குவேஜஸ் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படித்தாலுமே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு தகுதியானவங்க தான் நீங்கள், சரிங்களா. அதனால் பிடெக் படித்த எல்லாருமே நீங்கள் ஐடி கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். நிறைய பேர் டவுட்டில் கமெண்ட் பாக்ஸ் கேட்டிருந்தீங்க, அதனால் அந்த டவுட் நான் கிளியர் பண்ணிட்டேன், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இதில் எது ரெண்டில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் சொல்லுவேன். ஏன் இன்ஜினியரிங் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எப்படின்னா 4 வருஷம் படிப்பாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இப்போ காமனாக ஒரு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 20,000 வந்து சாலிடாக இருக்காது, சரிங்களா. சாலிடாக அந்த அமௌண்ட் இருக்காது. அவங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். வருஷம் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே வந்து அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க வந்து அவங்களுக்கு தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் அவங்களுக்கு தான் பிடெக் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இப்போ பிஎஸ்சியை பொறுத்தவரை எப்படின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க, சரிங்களா. அவங்க 4 வருஷம் படிச்சிருப்பாங்க. 3 வருஷம் முடிஞ்சு 100 வருஷத்துக்கு போகும்போது அவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்களுமே சம்பாதிக்கிறாங்க, சரிங்களா. இவங்களுமே நான் வந்து ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மாணவர்களே, நீங்கள் பிஎஸ்சி எடுப்பீங்களா இல்லை பிடெக் எடுப்பீங்களான்னு நிறைய டவுட் இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுறதெல்லாம் இருக்குது.
பிஎஸ்சியா பிடெக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. யாரு பிடெக் அதிகமாக ஓட்டு போறாங்க, யார் பிஎஸ்சிக்கு ஓட்டு போறாங்கன்னு இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். இது போன்ற பல தகவல்கள் நம்ம மணி எஜுகேஷன் வீடியோல வந்து தொடர்ந்து வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அது போலாம மாணவர்களுக்கு நிறைய கைடன்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே தெரிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிருங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து எல்லாமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு பயன்பெறும் மாதிரி நீங்க முக்கியமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. நன்றி, வணக்கம்.